மரணத்திலும் மனிதாபிமானம். சேலத்தில் மூளை சாவடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் கோவை PSG மருத்துவமனைக்கு விரைந்து கொண்டுவரப்பட்டு சாதனை. சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சாலை விபத்தில் சிக்கி கடுமையான தலைக்காயத்துடன் அனுமதிக்கப்பட்ட 26 வயது இளைஞர் ஒருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக மூளைசாவு அடைந்தார். இந்த ஈடு செய்ய முடியாத துயரத்திலும் இந்த இளைஞரின் பெற்றோர் எடுத்த மனிதாபிமான முடிவு பலரது உயிரை காக்க வழிவகுத்துள்ளது. தங்கள் மகனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவர்கள் மனம் வந்து ஒப்புதல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவர்களின் தீவிர முயற்சியால் அந்த இளைஞரிடமிருந்து 2 நுரையீரல்கள், கல்லீரல், 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 கண் கார்னியாக்கள் வெற்றிகரமாக தானமாக பெறப்பட்டன. இவ்வாறு பெறப்பட்ட விலை மதிப்பற்ற உடல் உறுப்புகள் சிறிதும் கால தாமதமின்றி உரிய நேரத்தில் நோயாளிகளுக்கு சென்றடைவதற்காக சிறப்பு மருத்துவக் குழுவின் பாதுகாப்போடு சேலத்திலிருந்து கோவை PSG மருத்துவமனைக்கு அதிவிரைவாக கொண்டு வரப்பட்டன. இதற்காக போக்குவரத்து, காவல்துறை மற்றும் மருத்துவக் குழுவினர் ஒருங்கிணைந்து பசுமை வழித்தடத்தை ஏற்படுத்தி சாதனை படைத்தனர். இந்த உறுப்பு தானத்தின் மூலம் உறுப்பு செயலிழப்பால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பல நோயாளிகளுக்கு புதிய வாழ்வு கிடைக்கப் பெற்றுள்ளது. மரணத்திற்கு பின்னரும் தன் உறுப்புகள் மூலம் வாழும் அந்த இளைஞரின் உயரிய தியாகத்திற்கும் அவரது பெற்றோரின் மனித நேயத்திற்கும் மருத்துவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது நெஞ்சார்ந்த மரியாதையையும் நன்றியையும் செலுத்தி வருகின்றனர்.